அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆடி 18 3/8/2026 இப்போ உங்களுக்கு ஒரு 5 ஆன்மீக ரகசியங்கள் சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் பெரியதாக பூஜைகள் கூட பண்ண வேண்டாம், பெரிய விரதங்கள் எதுவும் நீங்கள் இருக்க வேண்டாம், பெரிய பெரிய ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டாம். சூழ்நிலை காரணமாக உங்களால் இதெல்லாம் செய்ய முடியலனா கூட பரவாயில்ல. இந்த 5 ஆன்மீக ரகசியங்களை ஆடி 18 முதல் நீங்கள் கடைபிடிக்க தொடங்கினால் எல்லா தெய்வ சக்திகளும் உங்களுக்கு அருளை வாரி வழங்கும். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், உங்கள் குழந்தைகளும் நன்றாக இருப்பார்கள். அந்த 5 ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்காக 21/8/2026 வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் இட்டு வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கோம். இந்த வருடம் இந்த கலசம் வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைத்து 7 லக்ஷ்மி தாந்திரிகள் அந்த அன்னைக்கு சொல்லித்தரப்போகிறேன். வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும்னு 3 ஆலோசனை சொல்லித்தரப்போகிறேன். இந்த வருஷத்துக்கான மூலமந்திரம் மற்றும் போற்றிகள் சொல்லித்தரப்போகிறேன். வரலட்சுமி வெண்கல கலசம் பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு வரலட்சுமி கலசம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. 5 ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். முதலாவது ரகசியம், நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் நீங்கள் காலை எழுந்தவுடன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள நன்மைகளுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு வளமான மனநிலையை உருவாக்கும். இதுதான் முதல் ஆன்மீக ரகசியம். எவர் ஒருவர் நன்றி உணர்வுடன் தனக்கு நடக்கும் எல்லா செயலுக்கும் நன்றி சொல்லுகின்றாரோ, தனக்கு கிடைத்த எல்லா பொருளுக்கும் நன்றி சொல்லுகின்றாரோ, இந்த பிரபஞ்சம் அவருக்கு வாரி வாரி வழங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இரண்டாவது ரகசியம், வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். ஒரு நாள் முழுவதும் குறை கூறுவதை தவிர்த்து நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேச முயற்சி செய்யுங்கள். நீங்கள் என்ன வார்த்தை பேசுகின்றீர்களோ அதை போலத்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். வார்த்தைகளே வாழ்க்கையின் விதைகள். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரிடம் பேசினாலும் சரி, எந்த நேரத்தில் பேசினாலும் சரி, பேசும் வார்த்தையில் கவனத்தை செலுத்துங்கள். மூன்றாவது ஆன்மீக ரகசியம், உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறு உதவி உங்களால் முடிந்த நேரத்தில் செய்யுங்க. உதாரணத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு 2 பேர்த்துக்கு உங்களால் சாப்பாடு வாங்கி தர முடியும், ஒரு 2 பேர்த்துக்கு ஏதாவது மருத்துவ உதவிக்கு உதவி செய்ய முடியும். அது சிறிய உதவியாக இருந்தாலும் சரி. எதிர்பார்ப்பில்லாமல் செய்யப்படும் உதவி மன நிறைவையும் நல்ல உறவுகளையும் வளர்க்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் வணங்கும் தெய்வ சக்தி உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் செய்யும் சிறு சிறு உதவிகள், அது உணவு தானத்திற்கோ அல்லது கல்விக்கோ அல்லது மருத்துவத்திற்கோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீங்கன்னா அதை பல மடங்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நான்காவது ஆன்மீக ரகசியம், மன அமைதிக்காக சில நிமிடங்களை தினமும் ஒதுக்குங்கள். அன்பு சொந்தங்களே, தினமும் 10 நிமிடங்கள் ஏதாவது ஒரு இடத்தில், அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்களுக்குள் என்ன எண்ணம் வருது, என்ன எண்ணம் போகுது, நீங்கள் எப்படிலாம் சிந்திக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கவனிக்கும் போது தான் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு அதில் எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை நகர்த்தி விட்டு நல்ல எண்ணங்களை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். தினமும் ஒரு 10 நிமிடம் உங்களுடன் அமருங்கள். ஐந்தாவது ஆன்மீக ரகசியம், ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள். ஆடி 18 ஒரு நல்ல பழக்கத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து கடைபிடியுங்கள். அதாவது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பழக்கங்களை வச்சுருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு பழக்கம் நிச்சயமாக உங்களுக்கே பிடிக்காத ஒரு பழக்கமாக இருக்கும். அடடா நாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அடடா நாம் இதை செஞ்சுருக்கக்கூடாது, அடடா நாம் இதை சாப்பிட்ருக்கக்கூடாது, அடடா நம்ம இந்த பழக்கத்தை நம்ம பகிர்க்கக்கூடாது, அடடா நம்ம இந்த மனிதரிடம் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நம்ம கோபப்பட்டு பேசிட்டோமே. இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை உணர்த்தும் வகையில், உறுத்தும் வகையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை நிறுத்துங்க. அதை நிறுத்துறதே மிகப்பெரிய நல்ல பழக்கம். ஆக இந்த ஆடி 18 நாளில் ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள். இந்த 5 ஆன்மீக ரகசியங்களையும் எவரொருவர் இந்த ஆடி 18 முதல் நீங்கள் கடைபிடிக்க முயற்சி செய்கின்றீர்களோ, தொடங்குகின்றீர்களோ, நிச்சயம் சொல்கின்றேன், உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே உதவியாக நிற்கும். குருவருளும் திருவருளும் முழுமையாக கிடைக்கும். இந்த ஆன்மீக ரகசியத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு ஆன்மீக சிவ சொந்தங்களே, தாயுலம் கொண்ட சொந்தங்களே, நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். ஆடி 18 அன்னைக்கு, ஆடி பெருக்கு அன்னைக்கு மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போகிறோம். அதே மாதிரி வரலட்சுமி பூஜை அன்னைக்கும் மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போகிறோம். வருகின்ற ஆடி அமாவாசைக்கும் மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போகிறோம். இப்படி எல்லா நாளும் நாங்கள் உணவு தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும். எனவே உங்களால் முடிந்த உதவியை இந்த உணவு தான சேவைக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் உங்கள் முன்னோர்களின் நினைவு நாள் போன்ற நாள்லையும், முக்கியமான விசேஷமான விரத நாள்லையும், பூஜை நாள்லையும் உதவி பண்ணுங்க. உணவு தானத்திற்கு பிரபஞ்சமே உங்களை வாழ்த்தும். மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண், கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்கள் உதவிகள் வரவேற்கப்படுகின்றது. ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.